வட்ட வட்டமாக உருண்டை உருண்டையாக பார்க்குறது. இது வந்து இயற்கை எரிவாயு, இயற்கை கேஸ் தயாரிக்கிற இடமா. இந்த உருண்டை உருண்டையாக 2 3 இருக்குல்ல, இந்தாண்டு 2 தெரியுது, அந்தாண்டு 1 இருக்குது. இதில் தான் இயற்கை கேஸ் தயாரிக்கிறாங்களாம். அதுக்காக அந்த இயற்கை கேஸ் தயாரிக்கிறதுக்காக இந்த கோதுமையோட தாள்லாம் இருக்குல்ல, இந்த கோதுமை தாள் இந்த பக்கம் போட்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இந்த பக்கம் இதை வச்சு தான் இயற்கை கேஸ் தயாரிக்கிறாங்களா. இந்த பக்கம் நிறையா போட்டிருக்காங்க பாருங்கள், எவ்வளோ போட்டிருக்காங்க. இந்த கோதுமை தாள்லாம் அதில் போட்டு இயற்கை கேஸ் தயாரிக்கிறதுக்கு பண்ணுவாங்களாட்டுங்க. அந்த இடத்துல ஊற வச்சு காய போட்டிருக்காங்க தெரியுது. அந்த ப்ளூ கலர் செட்டு கீழே தெரியுது பாருங்கள், சின்னதாக தெரியும். அதை உள்ளே போட்டு எதை கொதிக்க வைப்பாங்களா, என்ன பண்ணுவாங்க, எது பண்ணுவாங்களான்னு தெரில. பட் இங்கே தான் இயற்கை கேஸ் தயாரிக்கலாம். இப்போ தெரியும் பாருங்கள், 3 1 சின்னதாக இருக்குது, மொத்தம் 2 பெருசாக இருக்குது. இப்போ இந்த பெரிய உருண்டையாக தெரியறதுக்கு பக்கத்தில் அந்த 2 கூமா தெரியும், இந்த 1 சின்னதாக தெரியுது பார்த்தீங்களா, தட்டையா, அதுதான் 3. இயற்கை எரிவாயு தயாரிக்கிறாங்களாம் மக்களே. இயற்கை கேஸ், நேச்சுரல் ரினியூவபிள் கேஸ். ரினியூவபிள் கேஸ் என்ன வெங்காயமோ, எனக்கு அது வாயிலே வர மாட்டேங்குது. ரினியூவபிள் கேஸ் அது தயாரிக்கிறாங்க. இந்த எல்பிஜி மாதிரி தான் நினைக்கிறேன். இதெல்லாம் அதுக்கு தான் வச்சுருக்காங்க. இந்த கோதுமை பில்லு கட்டுக்கட்டாக சுற்றி நம்ம ஊரில் அப்படி பில்லு சுருட்டுற வண்டி இருக்குது, அது மாதிரி இங்கே கோதுமை தாள் சுருட்டுறதுக்கு வண்டி இருக்குது அடங்குது. அப்படியே செவகமாக கட் பண்ணி அப்படியே கொண்டு வந்து அடுக்கி வச்சுருக்காங்க. எவ்வளோ இது அடுக்கி வச்சுருக்காங்க. நம்ம இப்படியே போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், கோதுமை எவ்வளோ கொட்டி வச்சுருக்காங்கன்னு, மலை கொட்டி வச்சுருக்காங்க. எவ்வளோ கோதுமைன்னு லோடு ஏற்றத்துக்காக கொட்டி வச்சுருக்காங்க. இந்த பக்கம்லாம் இப்படி தான் கேர்லெஸ்ஸாக கொட்டி வச்சுருக்காங்க. மழை இருந்தாலும் நனைஞ்சாலும் போச்சு, அதெல்லாம் கவலையே கிடையாது உங்களுக்கு. அப்படியே போயிட்டுருக்குற மக்களே.